ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோட ட்ரேடிங் கரியரில் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ என்னோட மொத்த ட்ரேடிங் கரியர்லையுமே இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு. நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதிலிருந்து நிறைய வீடியோஸ் வரும், ப்ளஸ் வந்து அதோட கான்செப்ட்ஸ் வரும், அதுக்கப்புறமா அதோட எப்படி மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா எந்த மாதிரி அல்காரிதம்ஸ் ஒர்க் ஆகுது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ, ஓகேங்களா? நான் என்னோட யூடியூப் பிளாட்ஃபார்மில் என்னோட ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுல இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ, ஓகே? ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23rd Jan 2026. இன்னிலிருந்து எத்தனை வருஷம் ஆனாலுமே ஸோ ட்ரேடிங் இஸ் மை பிஸ்னஸ், ஓகேங்களா? அதுதான் என்னோட பிஸ்னஸ். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்ட்ரொடக்ஷன் தான், ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக போக போக ஃப்யூச்சரில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எப்படி வந்து என்ட்ரிஸ் எங்கே எடுக்கணும், எங்கே வந்து டிபி அடிக்கும், அதுக்கப்புறம் எங்கே வந்து எஸ்எல் வைக்கணும், ஸோ அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ சைக்காலஜி லெவலில் எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கணும், இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள்ல வந்து போக போக ஃப்யூச்சரில் வீடியோஸ் வரும். இன் ஆல் லாங்குவேஜஸ். மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் இருக்கிறன்றனால இங்கிலீஷ் அண்ட் தென் ஹிந்தி அண்ட் தென் தமிழ். ஸோ தெலுங்கு, மலையாளம், இன்னும் வாட் எவர், பிகாஸ் வந்து யூடியூப்பில் ஆட்டோ டப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஸோ நான் வந்து அதை யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ என்னோட நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், ஓகே? ஸோ இது வந்து என்னோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃப்யூச்சரில் இன்னும் நம்ம பெரிய பெரிய லெவலுக்கு போகணும், நிறைய பேருக்கு கிவ் அவேஸ் கொடுக்கணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஐடியாஸ் வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் அது எல்லாமே நடக்கும், ஓகே? ஸோ ஒரு ஷார்ட்டாக வந்து நான் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓகே? ஷார்ட் ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னோட லெனோவா லேப்டாப், ஓகேங்களா? ஸோ இந்த லேப்டாப்பில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஜிடிஎஃப்ஐ கேம், ஓகே? ஸோ ரெண்டாவது வந்து என்னோட டெய்லி செக் அப்படின்றது என்னன்னா என்னோட என்ட்ரிஸ், என்ன மாதிரி என்ட்ரிஸ் எடுத்திருக்கேன், எங்கே வந்து டிபி அடிச்சுது, எங்கே எஸ்எல் ஹிட் ஆச்சு, இது மாதிரி எல்லாமே நான் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ இது வந்து என்னோட ஒரு பழக்கம், அதாவது ட்ரேடிங் ஜார்னல், ஓகேங்களா? அதாவது ட்ரேட் வந்து ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் கழித்து அதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் திங் வந்து என்னென்னா ட்ரேடிங் ஜார்னல். இது வந்து மெயின் இம்பார்ட்டண்ட் திங், ஓகே? ஸோ ரெண்டாவது நான் யூஸ் பண்ணுறது ஆப்ரா ப்ரௌசர், ஓகே? ஓப்ரா ப்ரௌசர், ஓகே? இந்த ப்ரௌசர் தான் மோஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் எல்லாமே இப்போதைக்கு ப்ராக்டிஸ் ஸ்டேஜ் அப்படின்றதுனால இது எல்லாமே டெமோஸ், ஓகேங்களா? ரியல் அக்கௌண்ட் கிடையாது, ஓகே? ஸோ ரியல் அக்கௌண்ட் எல்லாமே வேறு, அதுக்கு வந்து வேறு செட்டப் அதெல்லாம், ஓகே? ஸோ இது வந்து ஃபுல்லாகவே டெமோ தான், ஓகேங்களா? லைவ் வந்து நான் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை, ஓகே? லைவ் ட்ரேட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் டைம் ஆகும். ஸோ அது வந்து போக போக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஒரு பை என்ட்ரி எடுத்துருந்தேன். ஸோ இந்த பை என்ட்ரி வந்து இப்போது நம்மளோட எங்கே எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் எடுத்திருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ இந்த ட்ரேட் நான் வேணுமிக்க தெரிஞ்சு தான் எடுத்தேன். ஸோ இந்த வீடியோவில் காமிக்கணுக்காக ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு என்ட்ரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்றப்போ ஒரு ஜோன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னு ஒரு இப்போது இது வந்து நல்லா நீங்கள் பார்த்தீங்கனாலே இது வந்து ஒரு அக்குமுலேஷன், அதாவது ஒரு கன்சாலிடேஷன் ஏரியா, ஓகே? ஸோ கன்சாலிடேஷன் ஏரியா இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகுது அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும், ஓகே? ஸோ எடுத்த உடனே ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி லாஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட டைரக்ஷனை கண்டுபிடிங்க, ஓகே? எல்லாத்தையும் இதிலே போட்டு சொல்கிறதுக்கு விரும்பலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ட்ரேடிங் வியூவில் என்னென்ன விஷயங்கள் நான் வச்சுருக்கேன் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம், ஓகே? ஸோ ஓவராலாக நான் ட்ரேட் பண்ணுற பேர்ஸ் வந்து இதுதான், ஓகேங்களா? நீட்டாக வச்சுக்கணும், ஓகே? ஃபஸ்ட்டு வந்து நாஸ்டாக், அதில் வந்து ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறமா டவ் ஜோன்ஸ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா US 30. ஆஃப்டர் தென் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்றதுனால பிகாஸ் ஐ எம் ப்ரெசன்ட் இன் இந்தியா, ஓகே? ஐ ஆம் அன் இந்தியன். ஸோ வி யூஸிங் நிஃப்டி அண்ட் தென் ஃபாரெக்ஸ் வரும்போது மெட்டல்ஸில் வந்து கோல்டு மட்டும், அண்ட் தென் வந்து USD ஜெஃப், அண்ட் தென் வந்து நாஸ்டாக் US Tech 100 கேஷ், ஓகே?
கான்ட்ராக்ட் ஃபார் டிஃப்ரென்ஸ், இதுதான் வந்து கீ கான்செப்ட். அதுக்கப்புறம் கிரிப்டோன்னு வரும்போது ரெண்டு காயின், இது ரெண்டு மட்டும் தான் கிரிப்டோவில் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 + 7 ஒரு 9. ஓகேவா, ஸோ ஓவரால் 9 பேர்ஸ் வேணா ரவுண்டாக 10க்காக EUR விசஸ் USD இதை வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ EUR விசஸ் USD இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பேசிக்ஸ். ஓகேவா, ஒன்றுமே கிடையாது. ட்ரேடிங் அப்படின்றது என்னென்னா ஒரு பண்டமாற்றும் முறை. ஓகேங்களா, அங்கே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, என்ட்ரிஸ் எடுக்கிறீங்க, பை ஆர் செல். கரெக்டான என்ட்ரி எடுத்தீங்கன்னா கரெக்டான ப்ராஃபிட் வரும், அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இவ்வளோதான் கீ கான்செப்ட். அதுக்கான எஃபெக்டை வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றனால ரொம்ப லென்த்தாக போக நான் விரும்பலை. அதனால் வந்து ஓவரால் சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணுறேன், எப்படிலாம் ட்ரேடிங் வந்து இன்வால்மெண்ட் ஆகி அதில் என்னென்ன விஷயத்தை நம்ம வந்து இன்வால்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஓவராலாக வந்து இவ்வளோ தான் பேர்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறமா டூல்ஸ் வந்து பார்க்கும் பொழுது இது வந்து நம்ம ஃபார் லாங் பொசிஷனுக்கு இது எடுக்கிறது. இது ஓகேங்களா, இது வந்து லாங் பொசிஷன், இது வந்து ஃபிப்பு. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பொசிஷனுக்கு எடுக்கிறது. அதாவது ரெட் கலர் அப்படின்றது SL. ஓகேங்களா, க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து நம்மளோட டேக் ப்ராஃபிட். இது வந்து ஒரு கீ கான்செப்ட். ஆஃப்டர் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் டயக்ராமை யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது ஒரு வெர்டிக்கல் லைன் ஃபார் மார்க்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்றதுக்காக. அடுத்தது ஹரிசான்டல் ரே, ஒரு சட்டன் ஸ்விங் ஹை ஆர் ஸ்விங் லோ இதில் மார்க் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் அப்படி இல்லைன்னா சப்போர்ட் ஆகும், இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து ட்ரெண்ட் லைன். ஸோ இது வந்து நீங்கள் இது எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அப் ட்ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து டவுன் ட்ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆர் பிரேக் அவுட்னாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இது வந்து கண்டினியூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர், ஆஃப்டர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் இதில் ட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து டெக்ஸ்ட்டு சம்திங் ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னா எழுதுறதுக்கு இது டெக்ஸ்ட்டு. ரெண்டாவது எந்த ப்ரைஸில் ஸ்விங் ஐ இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்விங் ஐ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்விங் ஐயோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத நோட் பண்ணுறதுக்கு இந்த டூல். ரெண்டாவது அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் டூல், இது வந்து ஒரு டிக் பண்ணுறதுக்கு ஆர் எல்ஸ் ரவுண்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி கீ கான்செப்டில் இது யூஸ் ஆகும். ஆஃப்டர் தென் இது ஒரு பாயிண்ட் மாதிரி, அதாவது இந்த ஸ்விங் ஐ, ஸோ இந்த ஸ்விங் லோ, இந்த ஸ்விங் ஐ, ஹையர் லோ ஐ, இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் எரேசர். இதுதான் வந்து ஓவராலாக நான் யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஓகே, ஸோ ஓவராலாக இந்த ஃபஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் சொன்னதே போதும். அடுத்தடுத்து போக போக உங்களுக்கு ஒரு இதுவாக நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. போக போக இன்னும் நிறைய எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து வரும். மொத்த நாலேஜுமே ஒரே வீடியோவில் இது பண்ணோன்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். ஓகே, ஸோ போக போக டைம் போக போக உங்களுக்கு வந்து என்னென்ன கீ கான்செப்ட் போயிட்டுருக்கு எல்லாமே சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த யூடியூப் சேனலில் இப்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெமோ அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரியல் அக்கௌண்ட் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ட்ரேடிங் பேப்பர், அதாவது ட்ரேடிங் வியூ. ஓகேங்களா, அதில் நம்ம பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரியல் அக்கௌண்ட் போகும் பொழுது அதுக்கான கீ கான்செப்ட் என்னென்ன, அதுக்கு எதை மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வந்து போக போக வீடியோ சொல்வேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றனால இது வந்து ஒரு கிளியர் கட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எப்படின்னா எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு யூனிக்காக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். ஓகேங்களா, லாஸ்னால் லாஸ் அது வந்து யூடியூப்பில் ஷேர் பண்ணணும், ஆர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும். அதுதான் ஒரு ரியல் ட்ரேடருக்கு ஒரு நல்ல பண்பு. ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்ல வரேன். ப்ராஃபிட் மீன்ஸ் ஷோ த ப்ராஃபிட், லாஸ் மீன்ஸ் ஷோ த லாஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் ஃபார் எவ்ரி ரியல் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ தட்ஸ் இட் மக்களே, பாய். ஸோ அண்ட் தென் வந்து மை நேட்டிவ் லாங்குவேஜ் இஸ் தமிழ். ஸோ நான் வந்து ஆட்டோ டப் எனேபிள் பண்ணுவேன் உங்களால் ஹிந்திலையும் ப்ளஸ் அண்ட் தென் இங்கிலீஷ் அண்ட் தென் அதர் லாங்குவேஜஸ். யூ கேன் ஆல்சோ watch my videos. Okay, and then subscribe. Okay, bye.